நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. ஏசாயா 44:21 சொல்கிறது, நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறந்து போவதில்லை. அவர் மறக்கிறதும் இல்லை. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்பார்கள். அந்த அடைக்கலான் குருவிகளையும் கர்த்தர் மறப்பதில்லை. அவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தமானவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நமக்கு வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், தீராத நோய்கள் இப்படி வரும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? கர்த்தர் எங்களை மறந்து விட்டாரோ, கர்த்தர் எங்களை நினைக்கவில்லையோ என்று சொல்லி நம் உள்ளத்துக்குள்ளே நாம் நினைக்கிறோம். சில வேளையிலே மற்றவர்களோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? அந்த வார்த்தையை சொல்லிவிடுகிறோம். கர்த்தர் ஒருவனையும் ஒரு காலும் எந்த நேரத்திலும் மறப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிற ஆண்டவர். ஒரு தாயானவள் தான் பெற்றெடுத்த குழந்தையை கூட மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் மறப்பதில்லை. நான் உங்களை மறப்பதில்லை என்று ஆண்டவர் தெளிவாக, திட்டமாக சொல்கிறார். எரேமியா 2:32 நீங்கள் வாசிக்கிற போது, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்கிறார். மனிதர்களும் ஆண்டவரை மறந்து போகிறார்கள். ஆனால் தேவனோ நம்மை மறப்பதில்லை என்று சொல்கிறார். ஒரு ஸ்திரீ தன் ஆபரணங்களையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? ஆனால் என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். ஆண்டவர் நம்ம மேல நினைவாய் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னை எண்ணி முடியாத நாட்களாய் மறந்து போனீர்கள், ஆனால் நானோ உங்களை மறக்க மாட்டேன், உங்களை மறக்கவில்லை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் தேவனால் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்படியானால் உள்ளங்கைகளில் ஆண்டவர் நம்மை வரைந்திருக்கிற போது அந்த கைகளை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நினைவு வரும் அல்லவா? ஆகையினால ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. எளியவர்கள் என்றைக்கும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. எளியவர்கள், தேவையில் இருப்பவர்கள், மற்றவர்களால் நெகிழப்பட்டவர்கள், ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்கள், உதவியற்ற நிலையில் இருப்பவர்களை தேவன் மறப்பதில்லை என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அன்பானவர்களே, தேவன் ஒரு நாளும் நம்மை மறக்காதவர். யோனாவை நீங்க பாருங்க, வழி விலகி போனாலும் கர்த்தர் மறக்காதவர். யோனாவை நீங்கள் பாருங்கள், தேவன் சொன்னதை செய்வதற்கு கீழ்ப்படியவில்லை. 2வது, தேவ சமூகத்தை விட்டு விலகி வேறு வழியாக அவன் போனான். கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினான், வேறு வழியை தெரிந்து கொண்டான். ஆனால் அவன் கப்பலில் பயணிக்கிற போது நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். கப்பலில் இருந்து என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள். அவனுக்கு என்ன? இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டாம், நாம் செத்து போவது நல்லது என்கிற முடிவுக்கு அவன் வந்து விட்டான். மரணத்தின் விளிம்பிற்கு அவன் போய்விட்டான். தூக்கி கடலிலே அவனை போட்டு விட்டார்கள். அப்படியானால் ஆண்டவர் பார்க்கிறார், ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி அவன் கடலிலே விழுவதற்கு முன்னே
அந்த மீன் அவனை விழுங்கி விட்டது. அவனை உயிரோடு விழுங்கி 3 நாள் பின்பு அது கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தர் தன்னை விட்டு பின்வாங்கி போனாலும் கர்த்தர் மறக்கவில்லை. வழிவிலகி போனவனை கூட மறக்கவில்லை. அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள், தேவனுடைய குமாரராக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை மறப்பாரா? மறக்கவே மாட்டார். நிச்சயம் மறக்க மாட்டார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை மறக்காமல் நினைத்து கொண்டிருக்கிறார். சீக்கிரம் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்கள் துக்கங்களை சீக்கிரம் சந்தோஷமாய் மாற்றுவார். 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற போது, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அக்கரைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். அவர்களை ஒரு படவில் ஏறி நீங்கள் அக்கரைக்கு போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினதாக வேதம் சொல்கிறது. ஜனங்களை அனுப்பிவிட்டார். சீடர்களை ஒரு படவில் ஏறி அக்கரைக்கு போகும்படி அனுப்பிவிட்டார். இயேசுவோ தனித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதற்கு முந்தின சம்பவம் தான் 5000 பேருக்கு தேவன் உணவளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு ஆண்டவர் தனிமையாக இருந்தார். சீடர்கள் பயணம் கடலிலே போய்கொண்டிருக்கிறார்கள். நடு கடலிலே பயங்கரமான காற்று. இவர்கள் படவை அக்கறை சேர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய முயற்சிகள் அங்கே பலனளிக்கவில்லை. கர்த்தர் பார்க்கிறார். தம்முடைய சீடர்கள், தம்மோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் நடுக்கடலிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து படகுக்கு அருகில் செல்லுகிறார். நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நடந்து போய் பக்கத்திலே நிற்கிறார். இவர்கள் ஏதோ பேய் என்று சொல்லி, ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பயங்கரமான ஒரு சோதனை. நடுக்கடலிலே அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். கரை சேருவோமோ, என்ன செய்வது என்று அவர்கள் திகைத்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் கடலின் மேலே நடந்து வந்து அந்த படவில் ஏறினார். காற்று அமர்ந்தது, சுழல் காற்று அமர்ந்தது. அன்பானவர்களே, தேவன் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதை போல ஒரு கொந்தளிப்பு சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தேவன் உங்களுடைய வாழ்க்கை படகில வருவதற்கு நீங்கள் அனுமதித்தால், தேவன் அந்த கொந்தளிப்பை அப்படியே அமர்த்தி விடுவார். அவர் மறக்கலங்க. நீங்க கொந்தளிப்பில் இருக்கிறீர்கள், மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கிறீர்கள், ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. அவர் மனு புத்திரனும் அல்ல மறந்து விடுவதற்கு. அவர் தேவன். ஆகையினாலே சீக்கிரமாய் உங்களுடைய வாழ்க்கை படகிலே தேவன் வந்து அமருவார். உங்களுடைய கொந்தளிப்புகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் தேவன் நீக்கி உங்களுக்கு ஆறுதலை தருவார். நெருக்கடியான ஒரு சூழலில் நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கும்போது நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி. மோசே என்கிற அருமையான அந்த பிள்ளையை 3 மாதம்தான் தன்னுடைய தாயும் தகப்பனும் ஒளித்து வைத்து வளர்க்க முடிந்தது. 3 மாதங்களுக்கு மேல் வளர்க்க முடியவில்லை. அதற்கு மேல் அவனை தன்னுடைய வீட்டில் வைத்திருக்க முடியாது. ஒரு நாணல், ஒரு பெட்டியை செய்து நைல் நதியிலே அவர்கள் விட்டு விட்டார்கள். என்ன நடக்குமோ, பிள்ளைக்கு ஏது நடக்குமோ, வேற வழியே இல்லையே என்று சொல்லி நைல் நதியில் விட்டு விட்டார்கள். கர்த்தர் மோசேயை மறக்கவில்லை. அவருடைய தாய் தகப்பன் காப்பாற்ற முடியவில்லை. கர்த்தர் ஆண் பிள்ளைகளை கொல்லும்படி சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பார்வோன் அரண்மனையிலிருந்து பார்வோனின் குமாரத்தியை நைல் நதிக்கு அழைத்து வருகிறார். குளிக்கும்படி அவர் வருகிறாள். அந்த பெட்டி அவளுடைய கண்ணில் படுகிறது. அந்த பெட்டியை எடுத்து வர சொல்லி திறந்து பார்க்கிறார்.
அது ஒரு எபிரேய குழந்தை என்பதையும் அறிகிறாள். அந்த குழந்தை அழுகிறது. அந்த குழந்தையை எடுத்து அரண்மனையிலே தனக்காக வளர்க்கும்படி பெற்றெடுத்த மோசேயினுடைய தாய்க்கே அந்த குழந்தையை அனுப்பி வைக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க. வளர்க்க முடியாத நிலையிலே கைவிடப்பட்ட அந்த குழந்தையை திரும்பவும் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்ல வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்ட இடத்திலிருந்து அதிகாரத்தோடு அந்த குழந்தையை வளர்த்திட அதனுடைய தாய்க்கே அந்த குழந்தையை அரண்மனையினுடைய உத்தரப்படி அங்கே அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்போ அரண்மனையிலிருந்து மோசேக்கு சேவர்கள் உணவு கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அந்த தாய்க்கும் சம்பளம் போகிறது. இப்போ அவன் அரண்மனையினுடைய குழந்தையாக தன்னுடைய தாயின் மடியிலே அவன் வளர்க்கப்படுகிறான். அன்பானவர்களே, கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்மை கைவிட்டிருக்கலாம், நாம் எதிர்பார்த்திருக்கவர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், நாம் இப்படியெல்லாம் நமக்கு செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை மறக்கவே மாட்டார். கர்த்தர் உங்கள் நினைவாகவே இருப்பார். ராகேலை நினைத்தருளின தேவன், அன்னாளை நினைத்தருளின தேவன், உங்களையும் ஆண்டவர் நினைத்தருளுவார். ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை ஒரு காலும் மறக்க மாட்டார். நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்று நீங்கள் ஆண்டவர் மேலே ஒரு பழியை போட்டு அவர் மேலே அவிசுவாசத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வளர்த்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் விடுவிப்பார். அவர் மறக்காத தேவன், அவர் மறக்காத தேவன். தாய் மறந்தாலும் அவர் மறக்காத தேவன், தாய் மறந்தாலும் அவர் உங்களை மறக்காத தேவன். தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தைரியமாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.